ஹலோ சார். நான் வீட்ல தான் இருக்கேன். சார், எல்லாரும் பண்றத நம்ம ஏன் பண்ணணும்? புதுசா ஏதாவது எக்ஸ்பெரிமென்ட் பண்ணலாம் சார். கொஞ்சம் டைம் மட்டும் குடுங்க ப்ளீஸ். What is a tritone? கோட்பாட்டில் ட்ரைட்டோன் 3 அங்கங்களாக பிரிக்கப்படுகிறது. மூடநம்பிக்கைகளுக்கு இடைக்காலங்களில் எழுந்தது. டைரக்டர் சார், புதுசா ட்ராக் ஒண்ணு கம்போஸ் பண்ணியிருக்கேன். டெஃபினட்டா உங்களுக்கு பிடிக்கும். புதுசா ட்ராக் ஒண்ணு கம்போஸ் பண்ணியிருக்கேன். டெஃபினட்டா உங்களுக்கு பிடிக்கும்.
பியானோ எப்படி திறந்திருக்கு? ஸோ இந்த படத்தை பார்க்கும்போது நிறைய பொருட்செலவு ஆகியிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். டப்புன்னு ஃபோனை எரிச்சிட்டீங்க, அப்புறமேட்டு வந்து கீழே இருந்து லைட்ஸ்லாம் டம்முன்னு கீழே விழுந்துருச்சு. உங்கள் வீட்டில் எடுத்ததா இல்லை ஃப்ரெண்டு வீட்டில் எடுத்ததா, அதை முதல்ல எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருங்க. என்னோட வீடு தான். உங்கள் வீடா? அப்பா அம்மாலாம் ஒன்றும் சொல்லலையா? டப்பு டிப்புன்னு எல்லாத்தையும் போட்டு உடைக்கிறியடா அப்படின்லாம் கேட்கலையா? இல்லை, ஷூட் அப்போ உங்களுக்கு அண்ணன் வீட்டுக்கு அனுப்பிட்டேன். ஓ, அண்ணா வீட்டில் போயிட்டு இதெல்லாம் உடச்சிக்கோ அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. இல்லை ஆக்சுவலி வந்து அந்த பொருட்கள் உடச்ச பொருள் எல்லாமே வந்துட்டு வெளியே நாங்கள் அதுக்காகவே வாங்கிட்டு வந்தோம். ஓகே ஓகே, அப்போ கண்டிப்பாக செலவு அதிகமாக பண்ணியிருந்திருக்கீங்க. ஸோ இந்த செலவு பண்ணதுக்கும் இந்த உழைப்புக்கும் சார் என்ன சொல்கிறாருன்றதை கேட்டலாம். சார் உங்களுடைய கமெண்ட்ஸ் ப்ளீஸ். ஸ்ரீதர் ஆக்சுவலி சூப்பராக இருந்தது. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. தி ஐடியாவே அது இந்த ஷார்ட் ஸ்பேனில் ஒரு ஐடியாவை கன்வே பண்ணணுன்னு இருக்குல்ல. அண்ட் இட் வாஸ் கம்ப்ளீட். ஆக்சுவலி த ஃபிலிம் வாஸ் கம்ப்ளீட் என்னை பொறுத்த வரைக்கும். அண்ட் சினிமாட்டோகிராஃபி ரொம்ப அழகாக இருந்தது. அந்த ஃபிஷ்ஷோட ஷாட், அதுக்கப்புறம் லாஸ்ட்ல யூஸ் பண்ணது எல்லாமே ரொம்ப. அண்ட் அழகாக சவுண்ட் டிசைன் யூஸ் பண்ணியிருந்தீங்க. அந்த சவுண்டை எதுக்கு யூஸ் பண்ணணுமோ அதை அழகாக யூஸ் பண்ணியிருந்தீங்க. அண்ட் ஐ லவ் த ஃபிலிம். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. தேங்க்யூ. ஓவர் டு தி ஜட்ஜஸ். சேரன் சார். ப்ளே நல்லா இருக்கு. அதை நீங்கள் காமிச்ச விதம் தான் எனக்கு இன்னும் கொஞ்சம் பத்தலை. ஓகே சார். பயம் வரல. கடைசியில் தான் அந்த நீங்கள் அந்த கூகுளில் போய் அந்த நோட்ஸ் படிக்கும்போது தான் எனக்கு அது தெரியுது. ஆமாம், அது வரைக்கும் எனக்கு அது வந்து எந்த விதமான இதையும் க்ரியேட் பண்ணலை. ஏன்னா நான் அந்த தேடலே ரொம்ப நேரம் எடுத்துக்கிட்டீங்க. நீங்கள் இப்போ இருக்கிற 7 மினிட்ஸில் வந்து 5 மினிட்ஸ் வந்து நீங்கள் வந்து அந்த இடத்த ரீச் பண்ணுறதுக்கு எடுத்துக்கிட்டீங்க. ஸோ அவ்வளோ ரீச் பண்ணும்போது எடுக்கும்போது நான் எதிர்பார்த்துட்டு டயர்டாகிட்டு அந்த கடைசி 2 நிமிஷத்தில் நீங்கள் எனக்கு வந்து விளக்கம் சொல்கிறீங்க. ஓகே, ட்ரைட்டோன்றது இது, இந்த மியூசிக்கை கம்போஸ் பண்ணோன்னா அப்படி ஆயிரும் அப்படின்னு சொல்கிறீங்க. அது ஆனால் நீங்கள் அதை தேடும்போதே உங்களுக்கு படிச்சிருப்பீங்கள்ல. நீங்கள் சரி, அந்த கூகுளில் அந்த மியூசிக் டேரக்டர் தேடும்போதே ட்ரைட்டோன்னா என்னன்றதை படிச்சிருப்பான்ல. ஃபஸ்ட்டு வந்து அதை ஹைட் பண்ணி காமிச்சார் அவர். அதை போகும்போது இது வந்துடும். அது எப்போவுமே நீங்கள் ஒன்று தேடும்போது நீங்கள் ஹெட்லைன்லேயே வந்துடும். த பேட் வைப்ரேஷன் மியூசிக்னு வந்துடும், டெவலப் மியூசிக்னு வந்துடும். ஆக்சுவலி அவருக்கு தெரிஞ்சு தான் அதை ப்ளே பண்ணுறாரு. தெரிஞ்சுதான் பண்ணுறான்றான். அதை நம்ம எங்கேயுமே ஐடென்டிஃபை பண்ணலை. ஓகே, அது ஒரு மூட நம்பிக்கைன்ற ஒரு கான்செப்ட் அதில் இருக்குது. ஸோ அதனால மேபி அவன் பட் ஆனால் எடுத்துக்காம பண்ணான்ற மாதிரி. ஓகே, பரவாயில்ல. இட்ஸ் லேர்னிங் தானே. இட்ஸ் குட் ஒன். அடுத்து வெற்றிமாறன் சார் கிட்ட கமெண்ட்ஸ். எனக்கு இது கான்செப்டாக நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக தான் இருந்தது. எனக்கு நீங்கள் எடுத்த விதம் வந்து எனக்கு அவ்வளோ இட் வாசன்ட் ஒர்க்கிங். எஸ்பெஷலி அந்த ஃபர்ஸ்ட் ஒரு எக்ஸ்டீரியர் ஷாட்டு, அப்புறமா அந்த மீன் தொட்டி, அப்புறம் அதுலேருந்து அப்படியே வந்தால் ஒரு லென்சிங் வந்து இட் வாஸ்
வெரி எப்படி சொல்கிறது, ஒரு 2 லென்ஸில் எடுத்த மாதிரியே இருந்தது. பேப்பரில் நீங்கள் எடுத்துக்கிட்ட எஃபர்ட் வந்து எக்ஸிக்யூஷனுக்கு எடுத்துக்கல அப்படின்ற மாதிரி இருந்தது. இன்னும் நீங்கள் அதில் கான்சன்ட்ரேட் பண்ணணும். தேங்க்யூ.